ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ட்ராப் ஆகிட்டோம், நம்மளால எங்கேயும் போக முடியல அப்படின்னா சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 5 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்கிற மாதிரியான சாப்பாடுகள் இருக்குது. அதை வாங்கி வச்சிருவாங்க. ஸோ ஒரு 5 வருஷம் ஆகுது அப்படின்னா கரெக்டாக அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக தண்ணியும் இதுவும் வந்து வச்சிருவாங்க. உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படும் போது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இதுவாக இருக்கு இல்லைங்களா, ஒருவேளை இது கீழே விழுந்துட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் நல்லாவே. ஸோ கரெக்டாக இதெல்லாம் ரொம்ப பழைய வீடுன்றதுனால அந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க இதை. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ட்ராப் ஆகிட்டோம், நம்மளால எங்கேயும் போக முடியல அப்படின்னா இது கீழே இருந்தே நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் வைக்கும்போது உங்களுக்கு ஏரோட சர்க்குலேஷன்ன்றது வேணும். முக்கியமாக ஏரோட சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஸோ இங்கே வெண்ட் இருக்குது. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேட் ஆகும். அந்த சர்க்குலேட் ஆகிற ஏர் வந்து இந்த வெண்ட் மூலமா வெளியில் வந்து இங்கே வச்சிருக்கிற பொருட்களில் அப்படியே உங்களுக்கு அந்த லைவ்லியாக வச்சிருக்கோம். ஸ்பேஸ் இருக்குது. ஆமாம், இதுவுமே இன்னொரு இது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன வச்சுருப்போம்னா உங்களுக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி இங்கே வந்து சாப்பாடே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 5 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்கிற மாதிரியான சாப்பாடுகள் இருக்குது. அதை வாங்கி வச்சிருவாங்க. ஸோ ஒரு 5 வருஷம் ஆகுது அப்படின்னா கரெக்டாக அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக தண்ணியும் இதுவும் வந்து வச்சிருவாங்க. இதை எங்கள் ஆஃபீஸ்லேயே கூட இது இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் எங்களோட டெஸ்க் இருக்கு இல்லைங்களா, இந்த டெஸ்க்கு கீழே இருக்கும். அது மேலே கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு எர்த்குவேக் வருது, எதனா மேலே இருந்து விழுது அப்படின்னா நாங்கள் டெஸ்க்கு கீழே போயிடுவோம். கீழே நம்மளுக்கு சாப்பாடு இருக்கும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட வேற ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட ஓல்டு கெட்டில். ஆமாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழையசு. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்களேன். இதில் இது ஸ்டீல், இது கேஸ்ட் அயர்ன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இன்டென்ஷனலாக பண்ண ஸ்டோர் பண்ணுறதுக்காக. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, பார்க்க தான் அப்படி இருக்குது, பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி பாட்டெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் விண்டேஜ். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இவங்க இந்த மாதிரிலாம் விற்பாங்க. மண்பாண்டம் இது. ஆமாம், இதுவுமே இதை காட்டுறேன்ல, மண்பாண்டம் அது. அது மண்ணா? ஆமாம் ஆமாம். இல்லை, இங்கே நேச்சுரல் டிசாஸ்டர் உங்களுக்கு இருக்கிறதுனால இருக்கிற ஸ்பேஸை எப்படி நம்மளுடைய சர்வைவலுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க தே ஆர் வெரி மச் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களால் எப்படி வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அங்கே நின்று வரவேற்கிறது தான் அதிகம் ஃபஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், இங்கே எப்படி வரவேற்பாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா தே வில் பி இன் திஸ் பொசிஷன். அவங்கள வந்து வரவேற்பாங்க. யாருன்னா ஒருத்தவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா கூட இங்கே இருந்தே தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த டோரை யார் மூடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல. நீங்கள் தானே வெளில போகிறீங்க, யூ நீட் டு க்ளோஸ் த டோர். அதுதான் இங்க இருக்கிற கல்ச்சர். இங்க இருக்கிற கல்ச்சர் அதுதான். நம்ம போயிட்டு சாத்துவோம் அப்படின்றது கிடையாது. இது கிடையாது. நீங்க இங்க டெலிவரி பாய் வந்தா கூட அவரு வந்து கதவு அவரே திறப்பாரு, அவரே மூடுவாரு. நீங்க அதை நீங்க என்ன நினைப்பீங்க, என்னடா இது அவங்களே நம்ம பர்மிஷன் எல்லாம் கதவு திறக்கிறாங்களே, இது இங்க கல்ச்சர். நம்ம ஊர்ல மாதிரி அவங்கள போக விட்டு சாத்துறதெல்லாம் கிடையாது. அவங்களே தான் மூடிட்டு போவாங்க. இதெல்லாம் இந்த மேட்டர்லாம். ஆமா, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள வராங்க இல்லைங்களா, இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரிவன் இல்லையா, பிரைவசி நம்மளுக்கு இருக்காது இல்ல. அதுக்காக இது என்ன பண்ணாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஜன்னலுக்கு வந்து இந்த ஷேட் போடுவாங்க. ஜன்னல் ஷேட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜன்னலுக்கு இது ஷேட் போடுறது அதுக்காக இருக்கிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கிரீன் மாதிரி இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைவசிக்காக இதை வந்து வச்சிருவாங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணல, இது உடஞ்சிருச்சு. ஸோ இந்த பிரைவசிக்காக இது வச்சிருவாங்க. அப்போ என்னன்னா யாருன்னா உள்ள இருந்தாங்கன்னா கூட தெரியாது இல்லையா அவங்க என்ன பண்றாங்க. கரெக்ட். அதுக்காக எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட இவ்வளோ அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க.